நான் நிஜமா கேட்கிறேன், எவன்டா உங்களுக்கு சொன்னது இயேசுநாதரை கும்பிட்டா உங்களுக்கு காரு வீடு ஐஸ்வர்யம் கிடைக்கும்னு சொல்லிட்டு? அதெல்லாம் ட்ராப்டா. நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். யாக்கோபு 2ஆம் அதிகாரத்துல ஒரு வசனம் இருக்கு. இவ்வுலகத்தில் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் ஆக்கும், தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரமாக கொடுக்கும்படிக்கும் தெரிந்து கொள்ளவில்லையா அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் இருக்கு. அப்ப என்ன சொல்றாங்க? நீங்க ஏழைகளா இருந்தா ஆண்டவரை விசுவாசிக்கிறீங்க அப்படின்னாலே நீங்க அவரையே நம்பி இருக்கீங்கிறதுல அவர் சந்தோஷப்பட்டு பரலோக ராஜ்யத்துல உங்களுக்கு ஒரு பெரிய இடத்த வச்சிருக்காரு. ஏன்டா அப்புறம் எதுக்குடா அந்த வசனம் எல்லாம் இருக்கு? போதும் என்ற மனதுடன் கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் எதுக்குடா சொல்றாங்க? பணத்தாசை எல்லா தீமைக்கும் வேறுன்னு எதுக்குடா சொல்றாங்க? பணம் பேர் புகழ்லாம் தேடி ஓடுனீங்கன்னா நீங்க உண்மையான ஆண்டவர் விட்டுருவீங்க. உங்ககிட்ட பணம் வரும்போது நீங்க உங்க நம்பிக்கை, உங்க இருதயமா, உங்க பொக்கிஷம் எங்க இருக்குமோ அங்கதான் இருக்கும். பணக்காரனுக்கு அவனோட பணம் தான் பொக்கிஷம், அதனால அவன் இறுதி அங்க இருக்கும். ஆனா நம்மள மாதிரி ஏழைங்களுக்கு நம்மளுக்கு இன்னைக்கு நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. நாளைக்கு ஏதோ ஒரு பெரிய ஆபத்தே வந்துச்சுனாலும் இன்சூரன்ஸ் இல்ல, பேக்கப் இல்ல, பேங்க் அக்கௌண்ட் இல்ல, ஒண்ணுமே இல்ல. ஆட்டோமேட்டிக்கா we keep our eyes on the Lord who gave his life on the cross. அதுதான்டா அவருக்கு சந்தோஷம். இந்த பணம் பேரெல்லாம் வேண்டாம்டா, அவர் மட்டும் போதும்னு நினைச்சு பாருங்கடா.